ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 17வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கேரட்டை வச்சு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடிக்கும் இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாங்க. நான் வந்து 2 கேரட் எடுத்துருக்கேங்க. 2 கேரட்டு மேலே வந்து தோலெலாம் சீவிக்கோங்க. சீவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து நான் வந்து ஒரு 10 பாதாம் வச்சுருக்கேங்க. பாதாம் வந்து சுடு தண்ணியில் போட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கேரட்டோடய சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கேரட் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து பாதாம் பிசினுங்க. இது வந்து முதல் நாளே வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 கட்டி போட்டிங்கனாலே வந்து நமக்கு நிறையா அந்த மாதிரி ஊறி வந்துடும். இதை நம்ம சேர்த்திக்கலாம். இது வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த பாதாம் பிசின் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நம்மளுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வச்சுருக்க பாதாம் பிசின் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்திட்டேன். இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க நான் 1 டம்ளர் சேர்க்குறேன். நல்லா திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் 50 கிராம் அளவு மட்டும்தாங்க சர்க்கரை சேர்க்குறேன். நான் வந்து சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 100 கிராம் அளவு கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பாதாம் வந்து வறுத்துட்டு இதில் போட்டுடலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டாம் நெய்யெலாம். இப்போ பாதாமும் நான் திராட்சையும் வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாயசத்தில் ஊற்றிடலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Bye.